வணக்கம் தமிழன் கதை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் ஃபுட்டு ஷாப்பை தான் பார்க்க போகிறோம். அதாவது குறைஞ்ச விலையில் மதிய உணவு. இந்த இடத்துல எப்படி சார் இவ்வளோ கூட்டம்? அவன் இடத்த நம்பி ஆரம்பிக்கல, அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான். அவன் எங்கே கடை வச்சாலும் கூட்டம் அவனை தேடி வரும். சேலம் மாவட்டத்தில் தான் இந்த கடை இருக்குது. சேலம் மாவட்டம் சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த ஊருக்கு பேர் முத்துநாயக்கன் பட்டி. எந்த ஊர்? எவ்வளோ ரூபா சாப்பாடு? 50 ரூபா, பார்சல் 60 ரூபா. தினமும் வருவியா? சரி. முத்துநாயக்கன் பட்டியில் இருக்கிற இன்சுவை உணவகத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கே கிட்டத்தட்ட தினமும் 800 பேர் சாப்பிட்றாங்க. வெறும் 49 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் கறி சாப்பாடு, வயர் நிறைய சாப்பிடலாம். ரொம்ப ஃபேமஸான கடை தான் இந்த கடை. இந்த கடையை தான் பார்த்துட்ருக்கீங்க. முத்துநாயக்கன் பட்டி ஜங்ஷன்லேயே இருக்குது. பெட்ரோல் பல்க்குக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த கடை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக இருக்குது. ஆடு, அப்புறம் நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி, எல்லாத்துலேயுமே டிஷ்ஷஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ஆடை எடுத்துட்டிங்கன்னா ஆட்டில் ஈரல், தலைக்கறி அந்த மாதிரி இருக்குது. ஃபுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்ல ஒரு ஹைஜீனிக்காக, ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா காரசாரமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே இந்த ஷாப்புக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தோம், ரிவ்யூஸ் எடுத்தோம், நிறைய பேர்கிட்ட கேட்டோம். இந்த பக்கத்துலேயே இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு, அதாவது சேலம் மாவட்டத்தில் வந்து இந்த கடை ரொம்ப ஒரு பாப்புலர் ஷாப் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய யூடியூப்ஸ்லேயும் ரொம்ப வைரலாக இருக்குது. இது இப்போ பார்த்துட்ருக்கீங்க எல்லாம் ஆட்டு ஈரல் என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நாட்டுக்கோழியோட ஈரல் டெய்லி அது இந்த ½ அன் ஹவருக்கு வந்து மாறிட்டே இருக்கும். இது நாட்டுக்கோழி சாப்ஸு செக்கச்சவன் இருக்குது. அப்புறம் அவர் கொடுப்பாரு ஆட்டோடைய அந்த தலைக்கறியும் ஆட்டுக்கறியும் ரெண்டையும் அவர் கொடுப்பாரு. அப்படி 5 ஐட்டம். அது வந்து அந்த டைமிங்க்கு மாறிட்டே இருக்கும். பாருங்கள், அந்த குண்டாவில் இருக்கிறது ரசம், இன்னொன்று வந்து ஆட்டு குழம்பு கறி, அதாவது அந்த ஆட்டு எலும்பு அந்த இதெல்லாம் போட்டு வெள்ளாட்டு கறி. அது நல்லா அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் 5 இதோடு சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த வெள்ளாட்டு கறி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் தேவைக்கு. இந்த கடை பார்த்திங்கன்னா நீங்கள் சேலம் மாவட்டம் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சங்ககிரி ரோட்லேயும் போகலாம். எடப்பாடி இல்லை மேட்டூர் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா கூட இந்த கடைக்கு முத்துநாயக்கன் பட்டிக்கு வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் போய்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் சாப்பாடு கொடுக்குறாரு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழை மக்கள்லாம் நிறைய பேர் பயனடைகிறாங்க. அது மட்டும் இல்லை, லாரி ஓட்டுநர்கள் எல்லாருமே இந்த கடையை வந்து சாப்பிட்டுட்டு வர்றாங்க. நம்ம சாப்பிட்டு செமையாக இருந்து நல்லா ஒரு சூப்பர் டேஸ்ட்டு கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒன்று, நின்று தான் சாப்பிடணும். எல்லோரும் நின்று தான் சாப்பிட்றாங்க. இடம் வந்து இருக்குது, சீட்டிங் போட்டிருக்காங்க. கம்மியாக தான் இருக்க முடியும், ஒரு 50 பேர் போல் இருக்கலாம். கறி பார்த்திங்கன்னா தேவைக்கு எடுத்துக்கலாம். அந்த வெள்ளாட்டு கறி. இங்கே வந்து இவங்கக்கிட்ட இன்னொரு 10 வகை சாப்பாடும் இருக்குது, ஃபிஷ்ஷு அந்த மாதிரி எல்லாமே. அது வந்து 149 ரூபா. அது பக்கத்தில் ஒரு ஷெட்டு போட்டு அதில் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதை இதுவே சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு இதாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுவே சாப்பிட்டுக்கலாம். 50 ரூபாவுக்கு 49 ரூபா தான். நல்ல ஒரு ஃபுட்டுன்னு தான் சொல்லணும். 5 வகை கறியும் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கறி தான் எடுத்து சாப்பிடுவீங்க. இது 5 வகை கறியை சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இவர் தான் ஓனர். உள்ள வந்து 350 எவ்வளோ சாப்பாடு? 49 ரூபா ஒரு சாப்பாடு. எத்தனை வகை கறியான? 5 வகையான கறி, அன்லிமிட்டட் சாப்பாடு, குழம்பு, ரசம், இதெல்லாம் சேர்த்து 49 ரூபா. டைம் வந்து மதியம் 12 to 2. என்ன கறியெல்லாம் கொடுப்பீங்க? தலைக்கறி, நாட்டுக்கோழி, ஈரல், ரத்தப்பொடியில் மாறி வரும். அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறி வரும். உங்கள் பேர்? ராஜராஜ சோழன். ஓகேண்ணா, நன்றி. மிக குறைந்த விலையில் இப்படி உணவு வந்து மக்களுக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கிற இவரை வாழ்த்தணும். திருநெல்வேலியில் இருட்டு கடை பற்றி தெரியுமா? தெரியும் சார். ஒரு காலத்தில் கோயில் ஷாப்பில் கரண்ட்டே இல்லாமல் இருட்டில் ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் பேர் இருட்டு கடை. ஆனால் இப்போ கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் இருட்டு கடைக்கு எதிர்க்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் நினச்சா
தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாற்ற முடியுன்றதுக்கு அது உதாரணம். ஒரு பொருள் அங்கே மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்கே இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும். அந்த மாதிரி பூவை தேடி தான் எப்போ வண்டு வரும், வண்டை தேடி பூ போவாது. அதான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.